ஸோ இந்த வலைபேச்சு யோகி பாபு சண்டை, அதாவது இந்த வலைபேச்சுக்கு வந்து சரியான ஒரு ரிப்ளையும் சரி யோகி பாபு வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன எப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். கடைசி வரை பாருங்கள். இந்த வலைபேச்சு 3 பேருமே சரி அவன்கிட்டையாவது செமத்தியாக வந்து வாங்க போகிறான்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். அது நம்ம யோகி பாபு அவர்களால் வந்து நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யோகி பாபு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசும்போது ஒருத்தங்க பத்திரிக்கையாளங்க வந்து ஃபோன் பண்ணி எங்களை கவனிங்க, எங்களுக்கு காசு கொடுங்க, அப்போ தான் அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டோம், என்ன அவங்கள பற்றி தப்பாக பேசுவோம் அப்படி இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது வலைபேச்சு தான் அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி பேசியிருக்காரு. ஏதோ அது வலைபேச்சுக்காரங்க இன்றைக்கி அது இப்போது இன்றைக்கி வீடியோ போட்டு யோகி பாபு எப்படி அப்படி சொல்லலாம், அது உண்மையா, அது உண்மைன்னு சொல்லி அவர் வந்து முருகன் சத்தியம் பண்ண சொல்லுங்கள், அவர் குழந்தைய கூட்டு வர சொல்லுங்கள், குழந்தைய மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம், அவர் வந்து ஒரு குப்பை விளங்காதவர், அவர் காமெடியே பண்ண தெரியாது, காமெடி நல்லா இல்லை, அவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு குப்பை மாதிரி அழுக்கு மாதிரி அது இதுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக ஒரு மனுஷனை வந்து இப்படி வந்து பேசியிருக்காங்க. இவனுங்க வந்து சோத்தை தின்னாதானே வந்து அதெல்லாம் வந்து எப்படி பேசணும்னு சொல்லி தெரியும். பேசுகிறது ஃபுல்லாக 4 பேரை வந்து கேவலமாக பேசி 4 பேர் ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து சண்டையை உண்டாக்கி இன்னொருத்தனை பற்றி அதிகமாக சொல்கிறதுக்கு பெருசாக பேசுகிறதுக்கு ஒரு பக்கம் காசை வாங்கிட்டு இப்படி கேவலமாக வந்து வயிற்றை நிறைச்சா இப்படி தான் வாயிலிருந்து அந்த கேவலமான வயிற்றுலேருந்து வாயிலிருந்து இந்த மாதிரி தான் வார்த்தைகளும் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. ட்விட்டரில் போட்டு கிழிச்சிட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து குரங்கு 3 குரங்கு, மாமா பசங்க, மஞ்ச பத்திரிக்கை, வடைபேச்சு, கேவலமான பேர்லாம் வச்சு இந்த 3 பேரையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினானுங்க தெரியுமா? இந்த 3 பேரும் எவ்வளவோ பொய் பேசியிருக்காங்க. இவனுங்க வந்து யோகி பாபு பொய் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. இவனுங்க எவ்வளோ இடத்துல ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பொய் பேசியிருக்காங்க. ரஜினி வந்து ஒரு சங்கி, அவர் வந்து எப்படி லால் சலாம் படத்தில் அவர் எப்படி வந்து நடிப்பார், அவர் நடிக்கவே முடியாது, அவர் நடித்தா அவருடைய எண்ணத்துக்கே தப்பாக போயிடும், ஏன்னா அவர் வந்து பியூராக வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவருங்கிற ரேஞ்சில் இவனுங்க பேசியிருப்பானுங்க. அவ்வளோ மோசமாக பேசி இவனுங்களாம் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுங்க. இவங்கெல்லாம் எப்பட்றா நீங்கள் வந்து ஒரு யோகி பாபு அவர்களை பற்றி இப்படி பேசலாம் விளக்கெண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டு இருக்கானுங்க போட்டு. யோகி பாபு அவர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் வந்து யோகி பாபு வந்து டச் பண்ணாதான்னு சொன்னான்னு சொல்லி இழுத்து விட்டு போயிட்டாங்க. நம்ம யோகி பாபு கரெக்டாக என்ன பண்ணாருன்னா, அஜித் அவர்கள் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித்தே வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காரு யோகி பாபு. அந்த ஃபோட்டோவை போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோன்னு சொல்லி போட்டிருக்கிறது. முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொன்னனால வந்து அந்த வேலை வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வேலோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கிறது. இப்படி வந்து இப்போவே வந்து செருப்படியை வந்து அள்ளி தெளிச்சிட்டாரு யோகி பாபு அவர்களும். ஸோ இந்த வலைபேச்சுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். இவங்களோட பொய் எல்லாத்தையும் அடித்து செருப்பு சாணியில் முக்கி அடித்து இவங்களை விரட்டணுங்கிறதான் ட்விட்டரில் எல்லாருமே பேசுகிற மாதிரி நானும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.